ஹலோ மக்களே, மார்வெல் ஃபேன்ஸ் எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இணையத்தை அதிர வைக்கிற மாதிரி நம்ம ஸ்பைடியோட 4வது படமான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை சோனி பிக்சர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோ வே ஹோம் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு பீட்டர் பார்க்கரோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பல தியரிகள் போயிட்டு இருந்த நிலைமையில இந்த ட்ரெய்லர் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ்களை கொடுத்திருக்கு. முக்கியமா அந்த 2 கேமியோ. வாங்க இந்த அஃபிஷியல் ட்ரெய்லரோட ஹிடன் டீடைல்ஸை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுன் பண்ணலாம். நோ வே ஹோம் படத்தோட கிளைமேக்ஸ்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட ஸ்பெல் காரணமா உலகத்துல இருக்கிற எல்லாருமே பீட்டரை மறந்துட்டாங்க. எம்ஜே நெட் அப்படின்னு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கே அவனா யாருன்னே தெரியல. தன்னோட கஸ்டம் சூட்டை பீட்டர் தானே தைச்சு போடுறதும் யாருடைய உதவியும் இல்லாம தனியாளா நியூயார்க் சிட்டியை காப்பாத்துறதும் பக்கா காமிக் புக் வைவை கொடுக்குது. இது மார்வலோட பிராண்ட் நியூ டே காமிக்ஸ் கதையை அப்படியே ஃபாலோ பண்றத கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த ட்ரெய்லரோட மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இதுல வர கேமியோக்கள் தான். ஆமாங்க, இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். த பனிஷர். பீட்டர் ஒரு வேன்ல மோதுற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த வேனை ஓட்டுறது யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ராங்க் கேசல், அதாவது த பனிஷர் ஜான் பர்ன்தால். என்ன பண்ற ஃப்ராங்க்னு ஸ்பைடி கேட்க, உன் பொழப்ப பாருன்னு பனிஷர் சொல்றது செம மாஸ். பனிஷர் சீரீஸ்ல வந்த மாதிரி அதே ரக்கட்டான லுக்ல ஸ்பைடர்மேன் படத்துல பனிஷர் வர்றது ஒரு தரமான சம்பவம். இன்னொரு ஷாட்ல நம்ம ப்ரூஸ் பேனர், மார்க் ரஃபேலோ, ஹல்க் ஒரு ப்ரொஃபஸரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பீட்டரை யாருன்னே தெரியாத பேனர், உன் பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவெஞ்சர்ஸ்ல பீட்டரோட அடையாளத்தை மறக்காத ஒரே ஆள் ஹல்க் தாங்கிற சில தேரிகள் இருக்கு. அத இந்த படம் உடைக்க போகுது. ட்ரெய்லர்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பைடர்மேன் ஏலியன்ஸ் கூடயோ மல்டிவர்ஸ் வில்லன்கள் கூடயோ சண்டை போடல. சிவப்பு நிறம் உடையணிந்த ஒரு நிஞ்சா கும்பல் கூட சண்டை போடுறாரு. மார்வெல் காமிக்ஸ் படி பார்த்தா இது த ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு கொடூரமான கிரிமினல் ஆர்கனைசேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. கிங் பென் அல்லது டேர்டெவில் படத்துல வரக்கூடிய ரெஃபரன்ஸ் இதுல நிறையவே இருக்கு. கடைசி சீன்ல பீட்டர் பூங்கொத்தோட ஒரு வீட்டுக்கு போறான். கதவு திறக்கிறது நம்ம எம்ஜே ஜெந்தாயா. பீட்டரை யாருன்னே அவளுக்கு தெரியல. பீட்டர் அவளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர் அப்படின்னு சொல்லி அறிமுகமாகிற இடம் ரொம்பவே கியூட்டாவும் அதே சமயம் பீட்டரின் வலியை புரிய வைக்கிற மாதிரி எமோஷனலா முடியுது. ஜூலை 31 படம் தியேட்டர்ல ரிலீஸ்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. மார்வெல் இந்த முறை மல்டிவர்ஸ் குழப்பங்கள் எதுவும் இல்லாம ஒரு பக்கா ஸ்ட்ரீட் லெவல் ஆக்ஷன் படமா ஸ்பைடர்மேன் 4 கொடுக்க போறாங்கன்னு இந்த ட்ரெய்லர் மூலமா உறுதியாகிடுச்சு. பனிஷர் கேமியோவே இந்த படத்தோட ஹைப்பை வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு. இந்த அஃபிஷியல் ட்ரெய்லரை நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? பனிஷர் ஸ்பைடி காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.